ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துவதிலே அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பார்ப்பதற்காகவும் அதன் நிமித்தமாக நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காகவும் ஆண்டவருக்கு நான் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். தேவன் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பயன்படுத்துவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. வேத சத்தியத்திலே ஆழமாக வேரூன்றி கனிதந்து வாழ்வதற்கு ஏற்ற விதத்தில் இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக உங்களுக்கு அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இன்றைக்கு தாவீதை குறித்து இதயத்துக்கு ஏற்றவன் என்று ஆண்டவர் அவனை குறித்து சாட்சி சொன்னாரே, அதை மையமாக வைத்து அவனிடத்திலே காணப்பட்ட சில நற்குணங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். ஆண்டவர் அடைமொழிகளை கொடுத்து ஆண்டவர் மனிதர்களை அழைக்கின்றார். ஆபிரகாமை அழைக்கும் போது என்னுடைய சிநேகிதன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். என்னுடைய நண்பன் என்ற நிலையிலே ஆண்டவர் ஆபிரகாமோடு நெருக்கமான உறவை வைத்திருந்தார். யாக்கோபு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 23வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீரானால், ஆபிரகாம் எனக்கு சிநேகிதன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். மோசேயை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது என் வீடெங்கிலும் உண்மை உள்ளவன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 7வது வசனத்திலே அது குறிப்பிடப்பட்டுள்ளது. அனைத்து உரிமைகளையும் அவனுக்கு நான் தந்திருந்தேன், ஆனாலும் எனக்குரியதை அவன் எடுத்துக் கொள்ளவில்லை. மோசே தான் வாழ்ந்த காலமெல்லாம் அற்புதங்களை ஆண்டவர் அவன் மூலமாக நிகழ்த்தி இருக்கிறார். 40 ஆண்டுகள் நடைபயணத்தில் 6 லட்சம் மக்களுக்கு அனுதின உணவுகளை கொடுத்திருக்கிறார், தேவைகளை சந்தித்திருக்கின்றார். இத்தனை அற்புதங்களை செய்தும் எதையும் தனக்காக அவன் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு அனைத்து கனத்தையும் அனைத்து மகிமையையும் ஆண்டவருக்கு அவன் செலுத்தினதினால என் தாசனாகிய மோசே என் வீடெங்கிலும் உண்மை உள்ளவன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அதே விதமாக தானியேலை குறித்து சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுகின்றார், எனக்கு பிரியமானவன். எல்லா சூழ்நிலைகளிலேயும் எல்லா காலங்களிலேயும் வாழ்வின் ஏற்ற இறக்க சூழ்நிலைகளிலேயும் கைவிடப்பட்ட நேரங்களிலேயும் கர்த்தருடைய கரத்தை விட்டுவிடாதபடிக்கு, கர்த்தரை பின்பற்றுவதை விட்டுவிடாதபடிக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்பதில் உறுதியாக நிலைத்திருந்ததினால் அவனை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது எனக்கு பிரியமானவன் என்று ஆண்டவர் அழைக்கின்றார். அதே விதமாக தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது தாவீது என் இதயத்துக்கு ஏற்றவன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அப்போஸ்தலர் நடபடிகள் 13வது அதிகாரம் 22வது வசனத்திலையும் 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 14வது வசனத்திலையும் இந்த சொற்றொடர் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அப்போஸ்தலர் நடபடிகள் 13வது அதிகாரம் 22வது வசனத்துல தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீது என் இதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுக்கிறார். அவன் எனக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றையும் செய்வான் என்று தாவீதை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுத்தார். எனக்கு இதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அவனை குறித்து அநேக நற்குணங்களை நாம் அவனிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளலாம். வேத வல்லுநர்கள் சொல்லும்போது அநேக நற்குணங்களை சொல்லுவார்கள். நீங்களும் வேதத்தை ஆராய்ந்து படிப்பீர்கள் என்றால் அவனுடைய சரித்திரத்தை தொடர்ச்சியாக வாசித்து அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்ற சங்கதிகளை எல்லாம் வேதாகமத்தில் புரட்டி வாசிப்பீர்கள் என்றால் அவன் கொண்டிருந்த குணாதிசயங்கள் அநேகத்தை நாமும் கற்றுக்கொள்ளலாம். அனைத்தையும் நாம் ஒருவேளை விளக்கமாக சொல்லுவதற்கு சமயம் இல்லாவிட்டாலும் ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். முதலாவது, என்னை தொட்ட மிக முக்கியமான காரியம் என்ன? ஆண்டவருக்கு நேராக திரும்பினான். மனம் திரும்புதலின் அனுபவத்தை கொண்டிருந்தான். பாவத்திலே வீழ்ந்து விட்டான். அதை நீங்கள் வாசிக்க வேண்டுமானால் 2 சாமுவேலின் புஸ்தகம் 11வது அதிகாரத்திலே வாசிக்கலாம். தன்னுடைய இராணுவத்தில் இருந்த மனிதனுடைய மனைவியை அபகரித்து கொண்டான், அவனை கொன்றுவிட்டான். உரியாவுடைய மனைவியை அபகரித்தான், உரியாவை கொலை செய்து விட்டான். இது 11வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அவன் செய்த பாவங்கள் 2ம் வேதாகமத்திலே பதித்து வைக்கப்பட்டிருக்கின்றது. 12வது அதிகாரத்தில் நாத்தான் வந்து சொல்லும்போது ஆண்டவருக்கு நேராக அவன் திரும்புகின்றான்.
இந்த வீழ்ச்சிக்கு அடிப்படையான காரணம் என்ன? எப்படி அவனுக்கு வீழ்ச்சி ஏற்பட்டது? வீழ்ச்சி என்பது திடீரென்று ஏற்படுகின்ற ஒரு நிகழ்வல்ல. அது சிந்தையிலே அது உற்பத்தியாகி அதை அனுபவித்து அதற்கு பிறகுதான் செயலுக்கு மனிதன் வருகின்றான். சிந்தை மிக முக்கியமானது. கண்கள் வழியாக பாவம் உள்ளே வரக்கூடும், காதுகள் வழியாக வரக்கூடும். பல விதங்களிலே உலகத்தின் தாக்குதல் மனிதனுக்கு வரும்போது பாவத்தில் இருந்து தன்னை தப்பித்துக் கொள்வதற்கு, சிந்தையை சுத்தமாக காத்துக் கொள்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இவன் எங்கே தவறு செய்தான், அந்த தவறு எங்கே ஆரம்பமானது என்பதை நீங்கள் வாசிக்க வேண்டுமானால் 2 சாமுவேலின் புத்தகம் 5வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், தாவீது எப்ரோனிலிருந்து வந்த பின்பு எருசலேமில் இன்னும் அதிகமான மறுமனையாட்டிகளையும் ஸ்திரீகளையும் கொண்டான். இன்னும் அதிக குமாரரும் குமாரத்திகளும் தாவீதுக்கு பிறந்தார்கள். எப்ரோனிலிருந்து எருசலேமுக்கு வந்ததற்கு பிறகு என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. எப்ரோன்ல இருக்கும் வரைக்கும் அவன் யூத குலத்துக்கு மட்டும் தலைவனாக இருந்தான். எருசலேமுக்கு வந்ததற்கு பிறகு 12 கோத்திரங்களுக்கும் அவன் தலைவனாக மாறிவிட்டான். அவனை மேற்கொள்வதற்கு அவனை சுற்றியும் மன்னர்கள் இல்லை. அவனுடைய அரியணைக்கு போட்டியிடுவதற்கோ அதை அபகரிப்பதற்கோ தன்னுடைய ராஜ்யத்துக்குள்ளாகவும் யாரும் இல்லை. அப்படியானால் தனித்தன்மை வாய்ந்த தலைவனாக மாறிவிட்டான். இப்படி அவனுடைய உச்சத்துக்கு சென்றதற்கு பிறகு ஆண்டவருடைய வார்த்தையை உதாசீனம் செய்தான். எப்படி உதாசீனம் செய்தான்? அரசன் என்பவன் எவ்விதமாக இருக்க வேண்டும் என்று உபாகமத்தில் ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களுக்கு கட்டளையாக சொல்லி இருக்கின்றார். உன்னுடைய மக்கள் மத்தியிலே இருந்துதான் அரசன் தெரிந்தெடுக்கப்பட வேண்டும். அப்படி தெரிந்தெடுக்கப்படுகின்ற அரசன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்தும் அந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. உபாகமத்தின் புத்தகம் 17வது அதிகாரம் 17வது வசனத்தில் அது சொல்லப்பட்டிருக்கின்றது. அரசன் என்பவன் அநேக பெண்களை கொள்ளக்கூடாது, வெள்ளியையும் பொன்னையும் தனக்கு திரளாக சேர்க்கக்கூடாது என்பது ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற கட்டளை. இவன் என்ன செய்தான்? அந்த வேத வசனத்தை உதாசீனம் செய்தான், அலட்சியம் செய்தான். இப்படி ஆண்டுடைய வார்த்தையை அலட்சியம் செய்து அநேக மறுமனையாட்டிகளை கொண்டான் என்று வேதம் சொல்லுகின்றது. இப்படித்தான் அவனுடைய வாழ்க்கையிலே பாவம் உள்ளே பிரவேசிக்கின்றது. அதற்கு பிறகு 11வது அதிகாரத்தில் அவன் வீழ்ந்து விடுகின்றான். பாவத்துக்கு ஒரு சின்ன ஜன்னலை திறந்தாச்சுன்னா அது உள்ள வரும்போதே அந்த ஜன்னல் கதவு வழியா மட்டும் வராது. அது உள்ள வந்த உடனே ஜன்னலை உடைச்சி கதவை உடைச்சி முழு அறையையும் அது ஆட்கொண்டு விடும். உன்னுடைய பாவத்துக்கு உன்னுடைய இதயத்தில் கண்கள் மூலமாக, காதுகள் மூலமாக, நாவின் மூலமாக ஒரு சின்ன திறவு கொடுப்பாய் என்றால் அது உன்னை முழுவதுமாக ஆட்கொள்ளும் என்பதற்கு தாவீது ஒரு ஆதாரம். 1983ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி நியூயார்க்கிலிருந்து சவுத் கொரியாவில் இருக்க சியோலுக்கு ஒரு ஏரோப்ளேன் கிளம்புது. அந்த நாட்களிலே இந்த நாட்களை போல தொழில்நுட்பத்தில் அறிவியல் வளர்ச்சி அடைந்து விட்டதனாலே நிறைய தொழில்நுட்பங்கள் வைத்திருக்கின்றார். வைத்த குறி தவறாதபடி செல்வதற்கு அனைத்தும் செய்து வைத்திருக்கின்றார். ஆனால் அந்த நாட்களிலே அவ்விதம் கிடையாது. அப்படி நியூயார்க்லேருந்து அது பிளேன் மேலே ஏறும்போது 1.5 டிகிரி விலகிட்டு, அதனுடைய பாதையில் இருந்து 1.5 டிகிரி, ஒரு சின்ன சேஞ்ச் தான். மாறின உடனே இது சவுத் கொரியாவுக்கு போக வேண்டிய பிளேன் எங்கே போயிட்டு அப்படின்னா, அன்றைக்கு யுஎஸ்எஸ்ஆர் என்று சொல்லி அழைக்கப்பட்ட ரஷ்யாவுக்குள்ள போயிட்டு, ரஷ்யாக்குள்ள எல்கைக்குள்ள போன உடனே அது ஒரு ஸ்பை விமானம்னு சொல்லி அதை சுற்றி வீழ்த்தி விட்டார். 269 பேர் பயணித்திருக்கின்றார். அழிஞ்சே போச்சு. 10 ஆண்டுகளாக இது தெரியவும் செய்யாது. 10 ஆண்டுகள் கழித்துதான் எவ்விதம் இது விபத்துக்குள்ளானது என்பதை உலகம் அறிந்து கொண்டது. ஒரு சின்ன டைவர்ஷன், 1.5 டிகிரி விலகி போச்சு. செல்லக்கூடாத எல்லைக்குள்ளாக சென்று விட்டதனால் அனைத்தும் சேதமாகி போனது. மனிதர்களும் மரித்து போனார்கள். ஒரு சின்ன டைவர்ஷன் வந்துச்சுன்னா உன்னை பெரும் பாதாளத்துக்குள்ளாக தள்ளிவிடும். எருசலேமுக்கு வந்த பிறகு அநேக மறுமனையாட்டிகளை கொண்டான் என்பதனால் அதற்கு பிறகு 11வது அதிகாரத்திலே பாவத்தில் விழுகின்றான்.
பாவத்தில் வீழ்ந்ததற்கு பிறகு 12வது அதிகாரத்தில் நாத்தான் வந்து அவனிடத்தில் பேசுகின்றான். நீ செய்தது தவறு, கடவுளுக்கு விரோதமாக நீ பாவம் செய்திருக்கிறாய், உன் குழந்தையை ஆண்டவர் எடுத்து விடுவார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்பதை குறித்து தெளிவாக சொல்லிவிட்டவன் செல்லுகின்றான். ஆண்டவருடைய சமூகத்தில் 7 நாள் பாவத்தின் மன்னிப்புக்காக வீழ்ந்து கிடக்கிறான். ஆண்டவரே என்னுடைய பாவத்தை மன்னியும். ஆண்டவருக்கு நேராக திரும்பினான். பாவம் செய்து விட்டேன், ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் 7 நாட்கள் உணவருந்தாமல் உபவாசித்து ஆண்டவருடைய சமூகத்தில் வீழ்ந்து கிடக்கிறான். தேவனுக்கு நேராக மனம் திரும்பிய அனுபவத்தை நாம் அதில் காண முடிகின்றது. நாத்தான் வந்து சொன்னதனால் அவன் தேவனுக்கு நேராக திரும்பினான், மனம் திரும்பினான் என்பதை குறித்து வேதம் தெளிவாக அவனை குறித்து சொல்லுகின்றார். அந்த காலகட்டங்களில் தான், அந்த சூழ்நிலையிலே அவன் எழுதிய சங்கீதங்கள் தான் 51வது சங்கீதம், 32வது சங்கீதம். 51வது சங்கீதம் 4வது வசனத்தில் தேவரீர் உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன் என்று சொல்லுகின்றார். உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன் என்று சொல்லுகின்றார். ஆண்டவருடைய சமூகத்தில் வீழ்ந்து கிடந்த ஆண்டவரே இந்த பாவத்தை மன்னியும் என்று சொல்லுகின்றார். 32ஆம் சங்கீதம் 5வது வசனத்தில் என் பாவத்தின் தோஷத்தை நீர் மன்னித்தீர் என்று மன்னிப்பின் நிச்சயத்தை குறித்து அவர் பேசுகின்றார். ஆக தேவனுக்கு நேராக திரும்பினான், மனம் திரும்பினான். என் இதயத்துக்கு ஏற்றவன் என்று ஆண்டவர் சொல்வதற்கு அடிப்படையான காரணம் என்ன? ஆண்டவருக்கு நேராக திரும்பினான், மனம் திரும்பினான். இரண்டாவது, அவனை குறித்து நானும் நீங்களும் அறிந்திருக்க வேண்டிய காரியம், மன்னித்தான். மற்றவர்களை மன்னிக்கும் மனப்பக்குவத்தை அவன் பெற்றிருந்தான். கடவுள் என்னை மன்னித்திருப்பதனால், கடவுள் அவருடைய ராஜ்யத்துக்கு என்னை சொந்தமாக்குவதற்கு மன்னிப்பின் கிருபையை அருள் செய்திருப்பதனால், நான் மன்னிக்கப்பட்டிருப்பதனால் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்ற மனப்பக்குவத்தை பெற்றிருந்தான். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 5வது அதிகாரம் 44வது வசனத்தை வாசித்து பாருங்கள். உங்களை சிநேகிதர்களை நேசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 5வது அதிகாரம் 44வது வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கின்றவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கின்றவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அரசன் இவனை கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி கங்கணம் கட்டி சவுல் அவரை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கின்றார். அப்படி பின்தொடரும் போது 2 முறை தாவீது சவுலை கொல்வதற்கான வாய்ப்பு கிடைக்கின்றது. 1 சாமுவேலின் புத்தகம் 24வது அதிகாரத்திலேயும் 1 சாமுவேலின் புத்தகம் 26வது அதிகாரத்திலேயும் இதை நாம் வாசிக்கலாம். 2 சம்பவங்களிலேயும் ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அரசனை நான் கொல்வேனோ என்று சொல்லி தனக்கு வாய்ப்பு கிடைத்த போது அந்த வாய்ப்பை அவன் பயன்படுத்திக் கொள்ளவில்லை. அவன் சத்துருவாக என்னை நினைத்தாலும் ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதனை நான் கொலை செய்வதில்லை என்று சொல்லி தனக்கு விரோதியை கூட நேசித்து, தனக்கு விரோதமாக இருந்து தன்னை கொல்வதற்காக கங்கணம் கட்டி இவனை பின்தொடர்ந்து கொண்டிருக்கின்ற மனிதனுக்கு எதிராக செயல்படாதபடிக்கு ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து அவனை மன்னித்தான். அது மட்டுமல்ல, சவுலுடைய காலத்துக்கு பிறகு சவுலுடைய பிள்ளைகள் யாராகிலும் அவனுடைய சந்ததியிலே யாராகிலும் இருக்கின்றார்களா என்று சொல்லி தேடி கண்டுபிடித்து யோனத்தானுடைய மகனை அடையாளம் கண்டு அவனுக்கு சவுலுக்குரிய அனைத்து சொத்துக்களையும் கொடுத்து அவனை பராமரித்தது மட்டுமல்ல, தன்னுடைய மேஜையில அனுதின உணவுல பங்கெடுப்பதற்கும் வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தான். மன்னிக்கின்ற மனப்பக்குவத்தை பெற்றிருந்தான். கடவுள் என்னை மன்னித்திருப்பதனால், தேவராஜ்யத்துக்கு என்னை சொந்தமாக்கி இருப்பதனால், தேவராஜ்யத்தின் மதிப்பீடுகளோடு நானும் நீங்களும் வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் மன்னித்தால் உங்களுக்கு மன்னிக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். கர்த்தருடைய ஜெபத்தை கற்றுத்தரும் போது மற்றவர்களுக்கு நான் மன்னிக்க வேண்டும் என்று கற்றுத்தருகின்றாரே, நான் மன்னித்தால் ஆண்டவர் எனக்கு மன்னிப்பை அருள் செய்வார். இதை நன்கு அறிந்திருந்த தாவீது மன்னிக்கும் மனப்பக்குவத்தை கொண்டிருந்தான். ஆக மனம் திரும்பிய அனுபவம் மட்டுமல்ல, மன்னிக்கும் மனப்பக்குவத்தை பெற்றிருந்தான். கடைசியாக நான் சொல்லி முடிக்க வேண்டியது, ஆண்டவருடைய சமூகத்துல மன்றாடினான், ஜெபிக்கின்ற பழக்கத்தை கொண்டிருந்தான்.
62வது சங்கீதம் 8வது வசனம் சொல்லுகின்றது, ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், உங்களுடைய இருதயத்தை ஆண்டவருடைய சமூகத்திலே ஊற்றி விடுங்கள் என்று சொல்லுகின்றார். எக்காலத்திலும் ஆண்டவரை நம்புங்கள், எல்லா சூழ்நிலைகளிலேயும் ஆண்டவரை நம்புங்கள், உங்களுடைய இருதயத்தை ஆண்டவருடைய சமூகத்திலே ஊற்றி விடுங்கள். நானும் நீங்களும் ஆண்டவருடைய சமூகத்திலே சென்று ஜெபித்து நம்முடைய அங்கலாய்ப்பு, பிரச்சனைகள், தேவைகள் அனைத்தையும் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்ல வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கின்றார். அன்னாள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்தாள். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 15வது வசனத்தில் என் இதயத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்றி விட்டேன் என்று சொல்லுகின்றாள். 18வது வசனத்தில் அதற்கு பிறகு அவள் துக்க முகமாக இருக்கவில்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் நான் மனம் திறந்து பேசும்போது என் துக்கத்தை ஆண்டவர் மாற்றுகின்றார். இதயம் திறந்து ஆண்டவருடைய சமூகத்தில் என்னுடைய காரியங்களை நான் சொல்லுவேன் என்றால் என்னுடைய துக்கத்தை ஆண்டவர் மாற்றி விடுகின்றார். உன்னுடைய துக்கத்தை மாற்றுவதற்கு ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆக எக்காலத்தில் நம்புங்கள், உன்னுடைய இதயத்தை ஆண்டவருடைய சமூகத்திலே ஊற்றி விடுங்கள் என்று சொல்லுகின்றார். 61வது சங்கீதம் 2வது வசனத்துல பூமியின் கடையாந்திரத்திலே இருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என்று தாவீது சொல்லுகின்றார். கடையாந்திரம் என்று தமிழிலே பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற வார்த்தையை இன்னொரு விதத்திலேயும் மொழிபெயர்க்கலாம், கல்லறை என்று சொல்லியும் மொழிபெயர்க்கலாம். அப்படியானால் நான் கல்லறையின் அருகிலே நிற்கிறேன் ஆண்டவரே, ஒருவேளை சரிந்து உள்ளே விழுவேன் என்றால் மண்ணை போட்டு மூடிடுவாங்க. நான் வாழ்க்கையின் கடைசி எல்லையிலே இருக்கிறேன் ஆண்டவரே, மனிதர்கள் எட்ட முடியாத எல்லையிலே என்னை எடுத்து சொல்லும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கிறார். அதை கேட்ட ஆண்டவர் அதே விதமாக மனிதர்கள் மேற்கொள்ள முடியாத எல்லைக்கு அவனை எடுத்து செல்லுகின்றார். அவனுடைய ஜெபத்தை ஆண்டவர் அங்கீகரிக்கின்றார். எல்லா நிலைகளிலேயும் ஆண்டவருடைய சமூகத்திலே அவர் ஜெபிக்கின்றார். 1 நாளாகமத்தின் புத்தகம் 16வது அதிகாரம் 11வது வசனத்துல கர்த்தரை தேட வேண்டும் என்று சொல்லுகின்றார், நித்தமும் தேட வேண்டும் என்று சொல்லுகின்றார். 105ஆம் சங்கீதம் 4வது வசனத்திலேயும் நீங்கள் அதை வாசிக்கலாம். நித்தமும் தேடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அவர் சொல்லுகின்றார், அதிகாலையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தினந்தோறும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்க வேண்டும். நம்முடைய தேவைகள் வரும்போது மட்டுமல்ல, நெருக்கடிகள் வரும்போது மட்டுமல்ல, எல்லா காலங்களிலேயும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவனுடைய ஜெபங்களிலே மிக முக்கியமான ஜெபம் அதிகாலை ஜெபம். சங்கீதம் 5வது சங்கீதம் 3வது வசனத்துல அழகாக அவருடைய ஜெபத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. அவர் ஜெபிக்கின்ற விதத்தை அழகாக சொல்லுகின்றார். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவேன், காலையிலே உமக்கு நேரம் வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். அதிகாலை ஜெபத்தை அதிகமாக கடைபிடித்தார். ஜெபம் என்று சொல்லும் போது வெறுமனே நான் மட்டும் பேசிக் கொண்டிருப்பதல்ல. இந்த வசனத்தின் அடிப்படையில் இந்த வசனத்தை நாம் உற்று ஆராய்ந்து பார்க்கும்போது அழகாக தாவீது சொல்லுகின்றார், அதிகாலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவேன். காலையிலே வந்து என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் என்னுடைய சமூகத்திலே சொல்லுகிறேன், அதற்கு பிறகு நான் காத்திருப்பேன் என்று சொல்லுகிறார். அப்படின்னா அர்த்தம், அவர் பேசுவதை கேட்பதற்காக நான் காத்திருக்கிறேன். அப்போ அதிகாலை ஜெபம் என்பது வேதம் வாசித்து அவர் சொல்லுவதை கேட்பதற்கும், என்னுடைய காரியத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுவதற்கும் அந்த சமயத்தை நாம் ஒவ்வொரு நாளும் அதை பிரத்யேகப்படுத்தி பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதிகாலையிலே ஆண்டவரை தேடுகின்ற மனிதர்களை தேவன் ஆசீர்வதிக்கின்றார். இப்படி ஆண்டவரோடு அவன் எப்போதும் மன்றாடி கொண்டிருந்தான். நானும் நீங்களும் ஜெபித்து ஜெபித்து வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹட்சன் டெய்லர் என்ற தேவனுடைய மனிதர் அதிகாலை ஜெபித்ததனால் சீனாவின் உள் பகுதிகளுக்கு சென்று ஊழியத்தை செய்தார். ஜார்ஜ் வெர்பர் ஓஎம் நிறுவனத்தை துவங்கிய அந்த தேவனுடைய மனிதர் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கின்றார். அவர் ஜெபிக்கும் போது அவருடைய நண்பர்கள் கூட இணைந்து கொள்ளுகின்றார்கள். அதிலே ஒருவர் இந்த ஷிப்பினுடைய கேப்டன் வந்து இணைகின்றார். அதை தொடர்ந்து அவருடைய தரிசனத்தின்படி உலகமெல்லாம் சுவிசேஷத்தை எடுத்து செல்வதற்கு 2 கப்பல்களை ஆண்டவருடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். ஜெபிக்கும் போது ஆண்டவர் பெரும் விளைவுகளை செய்கின்றார். ஜார்ஜ் முல்லர் ஆயிரக்கணக்கான குழந்தைகளை பராமரித்த தேவனுடைய மனிதர். ஜெபித்து ஜெபித்து தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்பட்டிருக்கிறது. ஜார்ஜ் முல்லரை குறித்து சொல்லும் போது ஆயிரக்கணக்கான குழந்தைகளை பராமரித்தாரே, அந்த குழந்தைகளுடைய தேவைகளுக்காக கையேந்தியதில்லை என்று சொல்லுகின்றார். 200க்கும் அதிகமான சமயங்களிலே 200க்கும் அதிகமான முறை வேதாகமத்தை முழங்காலிலே நின்று வாசித்திருக்கிறார் என்று சொல்லுகின்றார்.
அப்படின்னா வேதம் வாசித்து ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபித்த அந்த மனிதனுடைய கைகளை எதிர்பார்க்கவில்லை. கடவுள் ஜெபத்தை கேட்டார், அனைத்து தேவைகளையும் ஆண்டவர் சந்தித்தார். ஆக மன்றாடும் மனப்பக்குவத்தை அவன் கொண்டிருந்ததனால் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகின்றார், எனக்கு பிரியமானவன், என் இதயத்துக்கு ஏற்றவன், என்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுகின்றவன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். மனம் திரும்பினான், மன்னித்தான், மன்றாடினான். தேவனுடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னையும் ஆண்டவர் தன்னுடைய இதயத்துக்கு ஏற்றவனாக, உன்னையும் ஆண்டவர் தன்னுடைய இதயத்துக்கு ஏற்றவளாக ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். ஆனால் இவைகளை நீ செய்ய வேண்டும். இன்னும் அநேக காரியங்கள் இருக்கின்றது. இந்த ஆண்டவருக்கு, அவருடைய இதயத்துக்கு நெருக்கமாக நீ இருக்க வேண்டுமானால் மனம் திரும்புதலின் அனுபவத்தை நீ கொண்டிருக்க வேண்டும். மன்னிக்கும் மனப்பக்குவத்தை நீ கொண்டிருக்க வேண்டும். மன்றாடும் கிருபைகளை பெற்றிருக்க வேண்டும். ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபித்து 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 உடைய வாழ்வின் கடைசி வரைக்கும் ஜெபத்திலே உறுதியாக தரித்திருந்து தேவனுடைய திட்டத்தை பூரணமாக நீ நிறைவேற்ற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உன்னை சந்திக்கின்ற நாளிலே என் இதயத்துக்கு ஏற்றவன், என் இதயத்துக்கு ஏற்றவள் என்று சொல்லுவாரா? சற்று உன்னை சிந்தித்துப்பார். கண்களை மூடி ஆண்டுடைய சம்பவத்தில் ஒப்புக் கொடுக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலேயும் நீர் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். எங்களோடு கூட நீ பேசினதற்காக ஸ்தோத்திர சுவாமி. இதுவரைக்கும் மனம் திரும்புதலின் அனுபவத்தை பெற்றிராதவர்கள், பாவத்துக்காக மனம் கசந்து அழிந்து உம்மை நோக்கி பார்ப்பதற்கும் மனம் திரும்புவதற்கும் தேவனை உதவி செய்துட்டு ஜெபிக்கிறோம். மன்னிக்கும் கிருபைகளை ஆண்டவரே தாராளமாய் நீர் அருள் செய்துட்டு ஜெபிக்கிறோம். பகைக்கின்றவர்களுக்காகவும் தனக்கு விரோதமாய் செயல்படுகின்றவர்களுக்காகவும் ஜெபிக்கும் கிருபைகளை உடைய பிள்ளைகளுக்கு தாரும். அன்பின் ஆண்டவரே, உமக்கு பிரியமாக இதயத்துக்கு ஏற்ற விதத்திலே வாழ்வதற்கு, அனுதின வாழ்விலே ஜெபத்தை உறுதியாக பற்றி பிடித்து ஜெபத்திலே உம்மோடு கூட உறவு கொண்டு வாழ்வதற்கு உடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்துட்டு ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.